ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த ப்ராடக்ட் வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கினோம் லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ எந்த ஒரு கேசட் லவராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி நிறைய அசம்பிள்டு செட்டு பார்த்துருக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ உடன் டைப் வந்தாவே மோஸ்ட்லி அது விண்டேஜ் ப்ராடக்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி உடன் டைப் கேசட் ஆம்ப்ளிஃபையர் வந்து பெட் டைப்பில் வரும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெட் டைப் கேசட் பிளேயர் மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து பின்னாடி டேரெக்டாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாவே போதும். வேறு எதுவும் நம்ம வந்து இதை வந்து ப்ரீ அவுட் மாதிரி யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து அப்படியே ப்ராப்பர் ஆம்ப்ளிஃபையராகவே யூஸ் பண்ணலாம். பட் சில டைம் தான் இந்த மாதிரி கேசட் கார் கேசட் இதை வந்து உள்ளே வச்சு பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஸோ அதில் வந்து இது ஒன்று நம்ம கண்ணில் மாட்டிச்சு போன வாரம். சரி, அவர் வந்து கிட்டத்தட்ட 1000 சொன்னார். நம்ம வந்து அப்படி இப்படி பேசி 500க்கு வாங்கிட்டோம் இதை. பட் இது ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை இன்னும் நான் செக் பண்ணல. ஜஸ்ட் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எதனால் சொல்கிறேன்னா, இதோட பவர் கேபிள் வந்து அழகாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பவர் கேபிள் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து ஒர்க்கிங் இது தெரிஞ்சிடும், வேல்யூ கம்மியாகிடும்ன்றனால யூஸ்வலாக நான் ஒர்க்கிங் இதுக்கு வந்து கேபிள் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து ரீயூஸ் பண்ணிப்பாங்க, வேறு எதுக்காவது ரீயூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ராப் ஐட்டமாக மாறிடும். ஸோ நம்மகிட்ட வந்திருக்கிறது வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்திருக்கு. மேபி ஒர்க் ஆகலாம், மே நாட் ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். பட் நம்மளுக்கு பிடிச்சது என்னென்னா இந்த கார் கேசட் இது மெக்கானிசம் தான். இது பார்த்தீங்கன்னா, இது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நான். இது பிராண்ட் வந்து ஏதோ கிளாரியான்னு போட்டிருக்கு. கேசட் பிளேயர் மாடல் நம்பர் வந்து EX326 மெட்டல் லவுட். இது என்னன்னு தெரியல. மெட்டல் கேசட்டு கூட போடலாம். அதாவது டைப் 4 கேசட்டும் அக்செப்ட் பண்ணும் போல். டைப் 4 கேசட்டு அப்புறம் லவுட்னஸ்க்கு ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டைப் 4 கேசட் போட்டால் மெட்டல் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லவுட்னஸ் வேணும்னா லவுட்னஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தா ஈக்குவலைசர் வேறு தெரியுது. அதாவது பீக் லெவல் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடுக்கு தனியாக இருக்குது, ரைட் சைடுக்கு தனியாக இருக்குது. அண்ட் இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு மெட்டலுக்கு ஒன்று லவுடுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த டைரக்ஷனில் ரிவர்ஸ் ரெண்டுமே போகும் போல் ஆட்டோ ரிவர்ஸ் மாதிரியும் இருக்குது. ஒரு கேசட் நம்ம வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வரும். இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம ஹை அண்ட் டெக்கில் பார்த்துருப்போம்ல, நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஓடுறது. ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் இருக்கிறது தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த டைரக்ஷனில் போகணுன்றதை நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் எஜெக்ட். ஸோ நம்ம வந்து இது நம்ம VCR டைப் மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேசட்டை போட்டோன்னா உள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோன்னா எஜெக்ட் வெளியே வரும். அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் வந்து இந்த பட்டன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒன்று ப்ரெஸ் பண்ணனா ஒரு டைரக்ஷனுக்கானது. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டும், இந்த பட்டன் வந்து ரிவர்ஸ் ரிவைண்டுக்கும் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்னென்னா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து ஓடும். அண்ட் இந்த சைடு வந்தோன்னா நம்மளுக்கு ஒரே இதில் வந்து வால்யூம் அண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே உள்ளது வந்து வால்யூமுக்கும், கீழே உள்ள லேயர் வந்து பேலன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ் அண்ட் ட்ரபிள் அதுவும் இதிலே வந்துடுது. ஸோ ஒரு பக்கா ஒரு கேசட் பிளேயர் மெக்கானிசம், அதுவும் மெட்டல் ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் இருக்குது. ஸோ அதுவே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது வந்து வாங்கிட்டோம். 500நாலும் ஓகே, நம்ம எடுத்து ரெடி பண்ணியாவது பார்க்கலான்ட்டு. இந்த பக்கம் வந்தால் மெயின் பவர் ஆன் ஸ்விட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ நான் வந்து இதை அப்படியே எடுத்து ஆன் பண்ண போகிறதில்ல. இதை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஸ்பீக்கர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் கேபிள் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஐ திங்க் டேப் மெக்கானிசம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி உள்ள கண்டிஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு செக் பண்ணலாம். இது மேபி ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம பவர் ஆன் பண்ணி செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ன ஃபால்ட்டுன்றதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்களேன். இன்னும் பேப்பர் வேறு வச்சு வச்சுருக்காங்க, எதுலேயும் படாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் பார்த்ததில்ல. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி
ஓகே, இண்டிகேட்டர் பல்பு கட் ஆகிருக்கு. எப்படி ஏசி டு டிசி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சிம்பிளாக டயோடு 2 டயோடை போட்டு கெப்பாசிட்டர் போட்டு அப்படியே கேபிள் எடுத்துட்டாங்க. பட் ஏன் இண்டிகேட்டர் கட் பண்ணாங்கன்னு தான் தெரில. நம்ம இண்டிகேட்டர் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கேபிள் அப்படியே துண்டாக வந்துருச்சுங்க இண்டிகேட்டர் கேபிள். ஸோ இதுலேருந்து ஒரு 12 வோல்ட்டு எடுக்கிறாங்க. பவரே வராதுங்க. பவரே வந்து டிஸ்கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ பவர் ஃபெயிலியர் இருக்குது. இதில் வந்து ப்ரைமரி வைண்டிங்க்கான சப்ளை வந்து போகலை. இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸ்விட்சிலேருந்து வர்றது வந்து இதில் இண்டிகேட்டர் பல்ப் வழியாக வருது, அது வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் அடுத்து ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொன்ன மாதிரி இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு அவுட் வந்து உள்ளே போகுது. பட் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னோட கேபிள் வந்து கட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த உள்ள ஒரு இண்டிகேட்டர் இது வந்து கட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் பைபாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரிக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மக்களை, இது வந்து பேக் டோரும் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சிம்பிள் இதுதான். ஒரு கார் பிளேயர் தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கார் பிளேயருக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையர் இதுலேயே வரணும், கார் செட்லேயே வரணும். பட் இது வந்து மேபி தெரில, இது வந்து ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து கிளியராக வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா பல்ப் வழியாக போயிட்டு வரணும். பட் பல்பு நம்ம இப்போதைக்கு பல்பு அவசியம் இல்லை. வேணும்னா பல்பும் போட்டு பார்க்கலாம். நம்ம பல்ப் வழியாகவே வந்து கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து நம்ம எடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை வந்ததுன்னா மேபி ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ பல்பை வந்து வெளியே அந்த ஹோல்டர்லேருந்து வெளியே எடுத்து பார்த்தேன் நான். இது வந்து கண்டிஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கருப்படிச்சு தான் இருந்தது. பட் இது ஒர்க்கிங் இருக்குமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுக்குள்ளேயே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உள்ளே வச்சு சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து 220 வோல்ட்டில் ஓடுற மாதிரி தான். ஸோ அதனால் நான் இதை வந்து மெயினில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் நான், பல்ப் எரிதான்ட்டு. ஸோ ஒரு லீடு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்ததுனால டெஸ்டர் வச்சு பார்த்தேன் நான். லைட்டு க்ளோ ஆச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பல்பில் எதுவும் பிரச்சனை இல்லை. பல்பை வந்து நம்ம அப்படியே ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தான ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன் நான். இது உள்ளே வச்சுட்டு செட் பண்ணி பல்பை ஆன் பண்ணி பார்த்தேன். பக்காவாக வந்து இண்டிகேட்டர் பல்பு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே எடுத்து கேபிளை வேணும் ஷார்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன் நான். ப்ளக் பாயிண்ட்டு அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதில் இப்போ வந்து அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியுது. பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி வச்சு இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே, லைட்டும் எரியுது, இதுவும் வந்து க்ளோ ஆகுது. இப்போ வந்து அடுத்து ஒரு டம்மி கேசட் ஒன்று போட்டு பார்க்குறேன். பிரச்சனை என்னென்னா பெல்ட் இஷ்யூ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ரிவர்ஸ் மாறி மாறி இது பண்ணிகிட்ருக்கு. மோட்ரு அப்படியே வைண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வந்து பெல்ட் இஷ்யூவாக தான் இருக்கணும். ஏன்னா 2 டேரெக்ஷனும் போக ட்ரை பண்ணது முடியல, அப்படியே ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ஃபுல் செட்டே எடுத்துகிட்டு பெல்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாக்ஸிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருந்த கவரில் வந்து ஸ்க்ரூவே இல்லை. ஸோ அநேகமாக எனக்கு தெரிஞ்சு யாரோ வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யலைன்னு மூடி வச்சுட்டாங்களான்னு தெரியல. செகண்ட் என்னென்னா, பெல்ட் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. வெறும் மோட்ரு மட்டும்தான் இருக்கே தவிர பெல்ட் இதுக்கு தடயமே இல்லை. இப்போ நம்மளுக்கு அட்லீஸ்ட்டு பெல்ட்டு இப்போ பிரச்சனை என்னென்னா, இது வந்து எப்படி போகுன்றதே ஐடியா இல்லை. ஸோ இது என்ன சைஸ் என்ன இதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து இந்த கார் கேசட் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ செக் பண்ணி பார்க்குறேன் நான் எப்படி போட முடியுமா என்னன்ட்டு. ஸோ மெக்கானிசத்தை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து இந்த கேபிளை டீசால்டர் பண்ண வேண்டியதாகிடுச்சு.
இது ஐ திங்க் இண்டிகேட்டர் பல்புக்கான போகிற சப்ளை லைன் நினைக்கிறேன். இப்போ தான் வந்து இது ஃபுல்லாக விசிபிளாக இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக கழட்டிட்டு தான் பெல்ட் எப்படி போடணுன்றதை பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி டைரெக்ஷனில் போடணும், அதுக்கப்புறம் இந்த சைஸ் பெல்ட் இருக்கான்னு வேறு பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. மொத்தமாக இந்த யூனிட்டை கழட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி போடணுன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரணும். இப்படி வந்து இதில் போயிட்டு வரணும். எப்படின்றத எப்படி இதில் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வரணுமா? இப்படி வந்தால் இதில் இப்படி ஒன்றும் புரியலை. சரி, யூடியூப்பில் பார்க்கலாம் வேறு யாராவது போட்டிருக்காங்களான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி போடணுன்ட்டு. யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். இது பெல்ட் வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வருது. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். இந்த இதிலேருந்து மோட்டர்லேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த டைரெக்ஷனில் போய் இப்படி வந்து அதுக்கப்புறம் கடைசியில் போயிட்டு இப்படி வருது. இவ்வளோ லென்த்துக்கு நம்மக்கிட்ட கேபிள் இல்லை. பட் ஏதாவது ஸ்பேர் எங்கேயாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். மக்களே, ஸோ பெல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கு பெல்ட் வந்து 20 சென்டிமீட்டர் தேவை. நம்மக்கிட்ட வந்து 21 சென்டிமீட்டருக்கு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. ஒரு 20யோ அது கீழே இருந்ததுன்னா இதில் வந்து ஈஸியாக ஃபிட் ஆகும். நான் இதுவே வந்து ரொம்ப பெருசுன்னு நினச்சேன். பார்த்தா இது கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்துச்சு. நான் இதை போட்டு காட்டுறேன் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சுத்தினா ரொம்ப லைட் வெயிட்டாக சுற்றுது, ஈஸியாக கலண்டு வந்துடும். ஸோ நம்ம டைம் பீங் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடணும்னு கூட தெரியாது. ஃப்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே லூஸாக ஆடிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு பெல்ட் இல்லை. இது இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட் போய் தான் வாங்கணும். அது எப்போ போகும்னு தெரியாது. அதனால் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஓடிச்சுன்னா லக்கு, இல்லைன்னா அப்படியே அதே கண்டிஷனில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரீஅசம்பிள் பண்ணிட்டேன். இந்த ஒயர் இன்னும் சால்டர் பண்ணல. பட் இது என்ன பர்பஸ்க்குன்னு தெரியல இப்போதைக்கு. நான் இப்போதைக்கு கேசட் போட்டு பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓடலாம். சரி, அதை ரெக்கார்ட் பண்ணலான்றதுக்காக தான் போடுறேன். சுத்தலை, ஆனால் இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எதுவும் போகலை. என்ன நடக்குதுன்னு தெரில. கேசட் ஆனால் சுத்தலை. எஜெக்ட் பண்ணிப்போம்மா. எதுவும் ஓடுற மாதிரி தெரியல. சரி, என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்துட்டேன் நான். அது வந்து பெல்ட்டு லூஸாக இருக்கனால மோட்ரு மட்டும் தனியாக சுற்றிட்டுருக்கு. ஸோ இந்த அசம்பிளி எதுவுமே சுற்றலை. ஸோ நம்ம பெல்ட்டு வந்து வாங்காமல் இதை அடுத்து ப்ரொசீட், பெல்ட்டு புதுசு போடாமல் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒன்று பண்ணுறேன். இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து எப்போ நம்மளுக்கு பெல்ட்டு வாங்க போவேன்னு தெரில. அப்படி சப்போஸ் வாங்கி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.